ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனுக்குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான லட்டு செய்யலாம். பாதாம், முந்திரி, திராட்சை, வால்நட், பிஸ்தாவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 50 கிராம் முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 50 கிராம் பாதாம், அதையும் கட் பண்ணிக்கலாம். ஐம்பது கிராம் பிஸ்தா, அதையும் கட் பண்ணிக்கலாம். ஐம்பது கிராம் வால்நட், நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை கூட போடலாம். இப்போ 100 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதை பிச்சு வச்சுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடேறினோன்னே முந்திரி, பாதாம், வால்நட், பிஸ்தா போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் மொறுன்னு வர்ற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பூசணி விதை 50 கிராம், நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். 1 ஸ்பூன் நெய், பேரிச்சம்பழத்தை போட்டு லைட்டாக வதக்கி எடுப்போம். சாஃப்டாக வந்துடும் பேரிச்சம்பழம் நெய்யில் வதக்கி எடுத்தால். இப்போ கருப்பு திராட்சையும் வெள்ளை சாதா திராட்சையும் 50 கிராம் போட்டிருக்கிறேன், அதையும் நெய்யில் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பவுலில் மாற்றிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இதை இனிப்புக்கு நம்ம வேறு எதுவும் போடல, அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை சேர்த்துக்கலாம். பருப்பில் கொஞ்சம் எடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா அரைக்கக்கூடாது, சும்மா இன்னும் அதிகமாக அரைச்சிக்கலாம். அரைச்சியில் கொட்டியாச்சு. கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க லைட்டாக. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. உருண்டை பிடிச்சிக்கலாம். லட்டு மாதிரி லைட்டாக நெய் கையில் தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கோங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே இந்த லட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான லட்டு. இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.